10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, next வந்து பாருங்க நமக்கு வந்து +1 டாபிக் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எகனாமிக் கேரக்டர் வந்து நம்ம பாக்டீரியாவோட கேரக்டர் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா எஸ்பெஷலி நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்டக்ஷன்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா என்ன, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து எப்படி கான்ஜுகேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்குது, அது யாரெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணோம் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்டீரியாவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியா வந்து நமக்கு என்னது நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா, இதில் வந்து நமக்கு பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்குது. சரிங்களா, ஃபர்மெண்டேஷன் சொல்லுவோம். ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதில் எஸ்பெஷலி இந்த நொதித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பால் வந்து ஒரு தயிராக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த லாக்டோ பேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் நமக்கு என்னது ரீசன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி மாறுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அப்போ நமக்கு பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. அப்போ டிமெரிட்ஸுங்கிறது என்னென்னா நமக்கு வந்து டிசீஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது இல்லையா. ஆக்சுவலாக வந்து பாக்டீரியாங்கிறது டிமெரிட்ஸ் எப்படி அப்படின்னா டிபெண்ட் அப்பான் த ஃபுட் மெட்டீரியல் ஃபார் த ஹோஸ்ட் ஆர்கானிசம் இல்லையா. வேற ஒரு பிளான்ட்டையோ அனிமல்ஸையோ என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டுக்காக அதை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்னது அப்படின்னா டிசீஸ் கேஷ் பண்ணி அதுலேருந்து அந்த ஆர்கானிஸை டெத் பண்ணியோ அது கில் பண்ணியோ அல்லது அதுக்குள்ளே வந்து ஒரு பேராசைட்டிக் கேரக்டராக வாழ்ந்தோ என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து ஃபுட் மெட்டீரியலை எடுத்துக்கும். சரிங்களா, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராசைட்டிக் கண்டிஷன். அதேமாதிரி நமக்கு சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிளும் இருக்குது, அதேமாதிரி நமக்கு வந்து சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனும் இருக்கும். சரிங்களா, இப்போ சாப்ரோஃபைட்டிக்னா என்னது நமக்கு ஒன்லி லிவிங் ஆன் த டெட் ஆர்கானிக் மேட்டர், இறந்து போன மக்கி போன பொருள்கள் மேலே மட்டும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிஸுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோயை உண்டாக்குச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பேராசைட்டிக் கேரக்டராக இருக்கும். சரிங்களா, சம்டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோயை உண்டாக்காமல் அங்கேருந்து என்ன பண்ணிக்கும் தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு சிலது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆர்கானிஸுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோட தேவையான நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது அல்லது வந்து நமக்கு வேற ஒரு மைக்ரோ ஆர்கானிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு அடுக்கு மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அப்போ சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நமக்கு என்னது பரஸ்பரமாக வந்து ஹெல்ப் பண்ணிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம லைக்கன்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ரூட் நாடியூல்ஸில் இருக்கும். ரூட் நாடியூல்ஸில் என்ன ஜீன் இருக்கும் அப்படின்னா நிப் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த நிப் ஜீன் தான் நமக்கு என்ன பண்ணும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஏன்னா பிளான்ட்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரெக்டாக நைட்ரஜனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த மெத்தட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியா ஹெல்ப் பண்ணி அந்த பாக்டீரியா என்ன பண்ண நமக்கு தேவையான நைட்ரஜன் அதாவது நமக்கு பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். சரியா, இப்போ நைட்ரஜனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன டைரக்ட்லி இன்வால்வ் டு த ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு என்ன தேவை நைட்ரஜன் சொல்லக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. அப்போ அந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடியது நடக்காது. அப்போ ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ண முடியாது நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ அது ஒரு எசென்சியல் ஒரு பார்ட் தான் நமக்கு என்னது எலிமெண்ட்ஸ் எது அப்படின்னா நைட்ரஜன் சொல்லக்கூடியது. அப்போ அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பாக்டீரியா நமக்கு என்னது ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா, சரி, அப்போ எக்கனாமிக் மாடலில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் பார்க்க போகிறோம். அப்போ சாயில் ஃபெர்டிலிட்டிங்கிறது என்னது மண்ணுடைய வளத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாயில் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெனிஃபிஷியல் என்னென்ன கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிஷியலாக வந்து நமக்கு இருக்குது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா இது எல்லாமே
இதுக்கப்புறம் எந்த பர்டிகுலர் பாக்டீரியா, அதுக்கப்புறம் ரோல், அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, இதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் மெத்தடு அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். சரிங்களா? அமோனிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஆக்சுவலாக அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெட் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆர்கானிசம் டெட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் டீகம்போஸ் பண்ணி அந்த டெட் பாடிஸ் என்ன பண்ணும், நமக்கு அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த அமோனியா என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் போயிட்டு நமக்கு ஜாயின் ஆகிக்கும். அப்போ அந்த அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடி மின்னல் தண்டர்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது கீழே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அமோனிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் யார் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா பேசில்லஸ் ரமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதுக்கப்புறம் இந்த பேசில்லஸ் மைகாய்ட்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அப்போ இந்த ரெண்டு பாக்டீரியாவும் எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? என்னென்ன பாக்டீரியா பார்த்துருக்கோம், பேசில்லஸ் ரமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பேசில்லஸ் மைகாய்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாக்டீரியாவும் அமோனிஃபிகேஷன் மெத்தடில் இன்வால்வ் ஆகுது. அதுக்கு அடுத்தது கன்வெர்டட் டு த காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன். சரிங்களா? இந்த டெட் பாடிஸ், அப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னது நமக்கு, அப்போ லிவிங் பாடிஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமல்ஸோ எதாக இருந்தாலும் சரி, அப்போ இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், நமக்கு சாயிலுக்கு போகும். அப்போ சாயில் என்ன பண்ணும், நமக்கு டீகம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பாக்டீரியாஸ் பூரா என்ன பண்ணும், அந்த பாடிஸை வந்து டீகம்போஸ் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹியூமஸ்னால் என்னது, மக்கு, அழுகி போன மக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேரக்டர் தான் நமக்கு என்ன அப்படின்னா ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, converted complex protein in the dead bodies of the plant and animals into the ammonia-வா convert பண்ணுது. சரிங்களா? அப்போ it is later converted into the ammonium salt. அப்போ என்னவா கன்வெர்ட் ஆகுது, நமக்கு அமோனியம் சால்ட், உப்பா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ கன்வெர்டட் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் இன்டு த டெட் பாடிஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அமோனியாவாக மாறுது. அமோனியாவுக்கு அப்புறம் என்னவா மாறுது அப்படின்னா அமோனியா சால்ட்டாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது கன்வெர்ட் ஆகுது. அமோனியாவிலேருந்து அமோனியா சால்ட்டாக இங்கே கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அப்போ நைட்ரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரோஃபேக்டர் நைட்ரசோமோனாஸ், நைட்ரோஃபேக்டர் அண்டு நைட்ரசோமோனாஸ் converted ammonium salt into nitrite and nitrate நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன கிடைச்சது, மேலே அமோனியம் கிடைச்சது இல்லையா, அப்போ அமோனியம் சால்ட்டுன்னு சொல்லக்கூடியது கிடைச்சது. அப்போ அந்த அமோனியம் சால்ட்டுன்னு சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவா மாற்றுது, இந்த இடத்துல NO2வாகவும் NO3ஆகவும் கன்வெர்ட் பண்ணுது. சரிங்களா? அப்போ NO2வாகவும் NO3ஆகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நைட்ரோ ஃபேக்டர் அண்ட் தென் நைட்ரசோமோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. சரியா? அப்போ இந்த மெத்தடுக்கு என்ன பேர், நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? அடுத்த மெத்தடு பாருங்கள், நமக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா எது, அசிட்டோபாக்டர் அசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, அசிட்டோபாக்டர். அதுக்கப்புறம் கிளாஸ்டிடியம், ரைசோபியம், இது எல்லாமே நமக்கு என்னது நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா. அசிட்டோபாக்டர், கிளாஸ்டிடியம், ரைசோபியம் சொல்லக்கூடிய பாக்டீரியா. சரியா? அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த கன்வெர்ட்டிங், ஃபஸ்ட்டு அசிட்டோபாக்டர் வந்து அசிட்டோபாக்டருக்கு பாருங்கள், இந்த கன்வெர்ட்டிங் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் நைட்ரஜனாக என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட்டிங் டு த அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் நைட்ரஜனாக என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு the nitrogenous compound are also oxidized to nitrogen. என்னவா மாறுது நமக்கு நைட்ரோஜனஸ் காம்பவுண்டு, நைட்ரஜனாக ஃபார்ம் ஆகுது. எதனால், ஆக்சிடைஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர்னால. சரிங்களா? அப்போ அடிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் கேரக்டர் ஃபார்ம் ஆகுமா, அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடைஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பாக்டீரியா இன்க்ரீஸிங் த சாயில் ஃபெர்டிலிட்டி. அப்போ நைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு, நமக்கு சாயிலில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இது நமக்கு என்னது, இந்த பிளான்ட்டுக்கு
தேவையான நைட்ரஜன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும் பிளான்ட்டு சாயிலிருந்து ரூட் மூலிமா அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணிக்கும், இது எடுத்துக்கும். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னா ரூட் நாடியூல்ஸில் இருக்கும். அப்போ ஈஸியாக நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல வந்து அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரூட் மூலிமா ஈஸியாக என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா? சம்டைம் வந்து ஒரு சில பாக்டீரியா நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா எண்டோபைட்டிக் கேரக்டராகவும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இது இன்ட்ரா செல்லுலார் கேரக்டராகவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலார் கேரக்டராகவும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. செல்லுக்கு உள்ளேயும் செல்லுக்கு வெளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணி அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பாக்டீரியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், ரைசோபியம் சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து நமக்கு என்னது நைட்ரஜன் சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லக்கூடியதில் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகுது. சம்டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ லிவிங் கேரக்டராகவும் இருக்கும். சரிங்களா? இந்த கிளாஸ்ட்ரிடியம் இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ லிவிங் கேரக்டராகவும் இருக்கும். அதாவது நமக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயிலில் வந்து நமக்கு என்ன பண்ணும், நைட்ரஜன் சொல்லக்கூடியதை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். சரிங்களா? அப்போ பிளான்ட் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரூட் மூலமா எடுத்துக்கும். ஒரு சிலது சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மூலிமா இருக்கும், ஒரு சிலது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் மூலிமா தனக்கு தேவையான அந்த நைட்ரஜனை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா என்ன பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும். அதை பிளான்ட் வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து பாருங்கள் ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அது என்ன ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கெமிக்கல், ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வேறு ஒரு நோயை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஸ்டெப்டோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டெப்டோமைசிஸ் கிரேசியஸ், ஸ்டெப்டோமைசிஸ் கிரேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு முக்கியமாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த க்யூர் யூரினரி இன்ஃபெக்ஷன். அப்போ இந்த சிறுநீர் போர்க்கில் ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வச்சுங்களேன், அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப்டோமைசிஸ் கிரேசியஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டெப்டோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் தான் என்னது அப்படின்னா இந்த ஸ்டெப்டோமைசின், ஆரியோபேசின், குளோரோபைசின், அப்புறம் பேசிட்ரைசின், பாலிமிக்சின் சொல்லக்கூடியது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னது ஒரு வேக்சின். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி போலியோ தடுப்புக்கு அந்த மாதிரிலாம் ஒரு வேக்சின் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலிமா நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது நம்ம டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபீவருக்கு வந்து உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா போன உடனே ஹெவி டோஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொஞ்சமாக ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுத்து இதில் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸு, ஒரு செப்டோமைசிஸோ ஆரியோபேசின்ஸோ எதையோ கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னா ஓகே, அடுத்து ஒரு 2 days 3 days கழிச்சு உங்களை என்ன சொல்லுவாங்க, வர சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபீவர் குறைஞ்சிருந்தா ஓகே, ஒரு வேளை ஃபீவர் குறையில என்ன பண்ணுவாங்க, அடுத்த இன்ஜெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. சரியா? அப்போ அதில் வந்து நமக்கு என்னது, இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேற ஒரு ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்கிபிட் ஆகும், அதோட க்ரோத் வந்து நமக்கு இன்கிபிட் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் மூலிமா இதை வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிறது ஸ்டெப்டோமைசிஸ் கிரேசியஸ், ஆரியோமைசின் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்டெப்டோமைசிஸ் ஆரியோபேசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து என்ன பண்ணுறாங்க, பிரித்து எடுக்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ மெடிசன் ட்ரீட் ஊஃபிங் காஃப், வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த வறட்டு இருமலை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆரியோமைசின் சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐ இன்ஃபெக்ஷன், நீங்கள் ஐ ட்ராப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்போ அந்த ஐ ட்ராப்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஆரியோமைசின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். நீங்கள் ஐ ட்ராப்ஸ் ஒரு டப்பா இருந்தது அப்படின்னா அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் என்ன எழுதியிருப்பாங்க, ஆரியோமைசின் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ இன்ஃபெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டைம் வந்து அந்த மெட்ராஸ் ஐ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கண் ரெட்டிஸாக மாறிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ரெட்டிஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் வைரஸை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆரியோமைசின் சொல்லக்கூடிய ஒரு அந்த ட்ராப்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதை நினைப்பு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த குளோரோமைசிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது நமக்கு வந்து எதிர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெப்டோமைசிஸ் வெனிசுலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து என்ன பண்ணுறாங்க, இதை பிரித்து எடுக்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா த க்யூர் இன் டைபாய்டு ஃபீவர். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு இந்த டைபாய்டு ஃபீவருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ குளோரோமைசிட்டின் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸ்டெப்டோமைசிஸ் வெனிசுலே, க்யூர் இன் டைபாய்டு ஃபீவர். அதுக்கு அடுத்தது பேசிட்ரைசின்.
சரிங்களா. இது வந்து நமக்கு பேசில்லஸ் லிக்னிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசில்லஸ் லிக்னிஃபார்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவிலிருந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சிப்ளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து சிப்ளிஸ்னா பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதாவது அன்வான்ட் அன்கான்டாக்டல் செக்ஸ் கேரக்டர் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த டிசீஸ் தான் என்ன பேர் அப்படின்னா சிப்ளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய். சரிங்களா. இந்த சிப்ளிஸை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேசில்லஸ் லிக்னிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பாலிமிக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே. இப்போ பாலிமிக்சின் சொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பேசில்லஸ் பாலிமிக்ஸா இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பிரிச்செடுக்கிறாங்க. சரியா. இதில் வந்து நமக்கு பாக்டீரியல் இது எதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மெயினாக வந்து நமக்கு பாக்டீரியல் டிசீஸ் இல்லையா. க்யூர் மெயினாக என்னென்ன பாக்டீரியா மூலமாக டிசீஸ் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு பேசில்லஸ் பாலிமிக்ஸான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவிலிருந்து பாலிமிக்சின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு பிரிச்செடுக்கிறாங்க. இந்த டேபிள் மட்டும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக என்ன பண்ணுங்க இதை பார்த்து வச்சுங்க. ஓகே. அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். மெயின் வந்து இதில் கொடுத்துருக்குற ஆன்டிபயாட்டிக் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், ஆரியோமைசின், குளோரோமைசிட்டின், பேசிட்ரைசின், பாலிமிக்சின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயினாக பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் யூசஸ். ஓகேங்களா. அப்போ இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கரி ப்ராடக்ட்டு சீஸு அப்புறம் பட்டர் பால் வந்து தயிராக மாறுது இல்லையா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தட் ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரி மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறத மொத வந்து இந்த பாஸ்டுரேஷன் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா. அது என்ன அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்ச வெப்பநிலையில் லோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். சரிங்களா. அது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 75 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணுறோன்னா கொதிக்க வைக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ மற்ற ஆர்கானிசம் எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டெட் ஆயிரும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த பாலை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரிங்களா. அப்போ அந்த மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பாஸ்டுரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். வீட்டில் என்ன பண்ணுவாங்க பால் வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா பாலை கொதிக்க வச்சுட்டு பால் ஒன்று அப்படியே கையில் வச்சிருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க அதை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு மற்ற யூசஸ்க்கு எல்லாமே நம்ம பயன்படுவோம். அதே மாதிரி நம்ம வந்து கேர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா பாலை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நல்லா ஆற வச்சுருவாங்க. சரிங்களா. உடனே என்ன பண்ண மாட்டாங்க இந்த புறப்போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மெத்தட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து நல்லா சுட சுட இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம வேற ஒரு பாக்டீரியாவை போட்டால் தான் நமக்கு என்னது ஃபர்மெண்டேஷன் நடக்கும் இல்லையா. அப்போ அந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ளே நல்லா கொதிக்கி இருக்கும்போது அந்த பாக்டீரியாவோட உள்ளுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியா என்னாகும் இறந்து போயிடும். அப்போ பால் வந்து நமக்கு கெட்டு போயிடும். சரிங்களா. அதனால் என்ன பண்ணுவாங்க நமக்கு இந்த இடத்துல நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபர்மெண்டேஷனுக்கு தேவையான அந்த புற மோர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது புற தயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிட் பாருங்கள் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டஸ் அண்ட் த லாக்டோபேசில்லஸ் பல்காரிஸ் இதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லாக்டோபேசில்லஸ் பல்காரிஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டஸ் அப்படிங்கிறதுல ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கன்வெர்டட் டு த மில்க் சுகர் இங்கே பாருங்கள் கன்வெர்டட் டு த மில்க் சுகர் லாக்டோஸ் இன்ட்டு லாக்டிக் ஆசிட்டாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு என்னவா மாறுது லாக்டோஸ் வந்து லாக்டிக் ஆசிட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா பட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ பட்டர் நல்லா எப்படி நமக்கு கடையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்கும் நல்லா சின்னதாக கட்டியாக பீஸாக நமக்கு என்னது அரேஞ்சாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா அண்ட் லியூகோனாஸ்டாக் சிட்ரோவோரம் சொல்லுவாங்க. மெயினாக வந்து இந்த லியூகோனாஸ்டாக் என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது இதுக்கு பேரே என்ன அப்படின்னா
இட்லி பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லூகோனாஸ்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இட்லி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இட்லி மாவு புளிக்குது இல்லையா, அதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த லூகோனாஸ்டாக்குன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தான். இதை நமக்கு என்ன பண்ணும், மாவு புளிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பாலாடை கட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது சீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாக்டோபேசில்லஸ் அசிடோபோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் லாக்டோபேசில்லஸ் லாக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாவும் இன்வால்வ் ஆகும். அதுக்கு அடுத்தது கர்டு, தயிர் தயாரிக்கிறது. அப்போ தயிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் லாக்டோபேசில்லஸ் லாக்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது பாலை தயிராக மாற்றுறதுல முக்கியமான பங்கு வகிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் யோகாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எடிபல் பார்ட்டு தான் யோகாட் சொல்லக்கூடியது. இது வந்து லாக்டோபேசில்லஸ் பல்கரிக்கஸ், லாக்டோபேசில்லஸ் பல்கரிக்கஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னலாம் இன்னும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், எந்தெந்த பாக்டீரியெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது வினிகர். வினிகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். இது அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க, இதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அசிட்டோபாக்டர் இதுலேருந்து எதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா அசிட்டோபாக்டர் அசிட்டி அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. யோகாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் கன்வெர்டட் மில்க் இன்டு த பட்டர், சீஸ், கர்ட் அண்ட் யோகாட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டி, லுகோனாஸ்டாக் சிட்ரோவோரம், லாக்டோபேசில்லஸ் அசிடோபோபஸ், லாக்டோபேசில்லஸ் லாக்டே, இதெல்லாம் நமக்கு என்னது ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா. அண்ட் தென் கர்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியும் லாக்டோபேசில்லஸ் லாக்டேன்னு சொல்லக்கூடியது என்னது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, யோகாட்டை பொறுத்த வரைக்கும் லாக்டோபேசில்லஸ் பல்காரிஸ். வினிகரை பொறுத்த வரைக்கும் அசிட்டிக் ஆசிட், அசிட்டோபாக்டர் அசிட்டி. ஓகேவா? இதோட யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா these are bacteria oxidized ethyl alcohol obtained from the molasses by the fermentation to vinegar acid obtained from this எதுலேருந்து அப்படின்னா மொலாசஸ், கரும்பு சக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தட் இஸ் கால் த அசிட்டிக் ஆசிட். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு என்ன பண்ணலாம், டேபிளில் 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக இண்டஸ்ட்ரீஸில் யூஸில் என்னென்ன நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த லாக்டிக் ஆசிட்டு, பட்டர், சீஸ், கர்ட், யோகாட் அண்ட் வினிகர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக இப்போ நவடேஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதாவது நமக்கு வந்து இது வந்து நமக்கு பேக்கரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பேக்கரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள் நமக்கு ஆல்கஹால் அண்டு த அசிட்டோன். ஆல்கஹால் அண்டு அசிட்டோன் இல்லைங்களா? இப்போ ஆல்கஹால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நவடேஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சானிடைசர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 83% ஆல்கஹால் என்ன பண்ணுறாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சானிடைசரில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நமக்கு அந்த கொரோனா வைரஸோடைய மேலே இருக்கக்கூடிய என்வலப் லேயர், இது உங்களுக்கு வந்து வைரஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். அப்போ என்வலப் லேயரை வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலை வந்து நம்ம 83% இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம், அல்லது அசிட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி எப்படி கிடைக்குது அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் மெத்தட் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஆல்கஹால்னு சொல்லக்கூடியது வந்து கரும்பு சக்கை மொலாசஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அதை பார்த்துக்குங்க. என்ன பாக்டீரியான்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்டிலிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேருந்து வேறு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டைல் ஆல்கஹால். என்ன ஆல்கஹால் கிடைக்குது நமக்கு, பியூட்டைல் ஆல்கஹால். அதுக்கப்புறம் மீத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இது ரெண்டு நமக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்டிலிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஓகே, சரி, இதோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா the alcohols பொறுத்த வரைக்கும் the alcohol and acetones are prepared from the molasses by fermentation activity of the anaerobic bacteria. இப்போ நமக்கு தெரியும் ஏரோபிக்னா என்ன, anaerobic அப்படின்னா என்ன. ஏரோபிக்னா என்னது, ஆக்சிஜன் இருக்கும் போது ஃபர்மெண்டேஷன் நடக்கிறது ஒன்று. அனரோபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனரோபிக்னாலே மோஸ்ட்லி நம்ம எந்த வேலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் நம்ம சொல்லணும். எனரோபிக்னால என்ன கண்டிஷன் அப்படின்னா இது நமக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? அப்போ
இதில் O2 இருந்தால் O2 இன்வால்வ் ஆனால் அதுக்கு பேர் ஏரோபிக், CO2 இன்வால்வ் ஆனால் அதுக்கு என்ன பேருன்னா எனரோபிக்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். அப்போ ஃபர்மெண்டேஷன் எப்போ நடக்கும்? எனரோபிக் கண்டிஷனில் தான், அதாவது நமக்கு காற்று அற்ற சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அற்ற சூழ்நிலைங்கும் போது நம்ம எதை பேஸ் பண்ணணும்? நம்ம இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆக்சிஜன் இருந்தால் ஏரோபிக், ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா எனரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எனரோபிக்ல எது இன்வால்வ் ஆகும்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது இன்வால்வ் ஆகும். ஸோ அங்கே தான் என்ன நடக்கும்? ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும் இல்லையா? அதே வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் என்ன ஆகாது? கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகாது. சரிங்களா? அதனால தான் நமக்கு என்னது இந்த சீஸ் மற்ற இட்லி இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குது. அப்போ இது எல்லாமே என்ன மெத்தடில் கிடைக்குது? எனரோபிக்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் மூலியமாக தான் நமக்கு கிடைக்குது. நீங்கள் மாவு புளிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் என்ன பண்ணியிருப்பாங்க? மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? நல்லா ஊற வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ விடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி இதெல்லாம் ஒன்றா வைக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு என்னது அந்த பாத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மாவோடைய உப்பி வெளியே வரும். பார்த்துருக்கீங்க இல்லையா? அதை எடுத்தால் எப்படி இருக்கும்? நமக்கு ஃபுல்லாக நுரையாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போ அந்த காரணம் என்ன அப்படின்னா அதில் என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு? ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த மெத்தட் தான் என்ன அப்படின்னா எனரோபிக்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்போ அந்த மாவு புளிக்கிறதுக்கு காரணமான பாக்டீரியா எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த லூகோநாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தான் இதில் முக்கியமான காரணம். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நார் தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. சணல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? அங்கே தான் வந்து நமக்கு ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சவுக்கு ட்ரீ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட பிளான்ட் பார்ட்டிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கட் பண்ணி ஒரு பெரிய தொட்டியில் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக ஊற வைப்பாங்க. ஊற வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ட்ரீடியம் டெட்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெட்டியத்தோட ஸ்போர்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொட்டிக்குள்ளே போட்டு ஊற வைப்பாங்க. சரிங்களா? ஊற வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியா எல்லாத்தையும் அதோடைய செல்லுலோஸ் ஃபைபரில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு அதை பூரா டீகம்போஸ் பண்ணி தனித்தனியாக என்ன பண்ண நமக்கு பிரித்து விடும். சரிங்களா? அந்த மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்ஸ். அது மூலிமா தான் நமக்கு என்ன கிடைக்குது? இந்த சணல் கயிறெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்க